வணக்கம். இது மீட்டர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கண்டிஷனல் கிளாஸஸ். இஃப் வந்து ஒரு இஃப்னா ஆல் அப்படிங்கிற அர்த்தம் உள்ளது. இப்போ வந்து நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது கிராமெட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், 4 டைப்ஸ் ஆஃப் இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டு சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசண்ட்டாக நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பின்னாடி பார்க்குறோம். கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஃபார்ம் போட இப்போ சேர்த்திங்கனாக்கா, அதாவது ப்ரெசன்ட் போட இப்போ சேர்த்துங்கன்னா இது எப்படி மாறுது அப்படின்னு ஃபஸ்ட் இருக்கும் பாருங்கள். இஃப் யூ கோ, நீ போனால். இஃப் ஐ கம், நான் வந்தால். இஃப் யூ கோ, நீ போனால். இஃப் யூ கெட், நீங்கள் பெற்றால். இஃப் ஹீ கெட்ஸ், அவன் பெற்றால். இஃப் ஹீ ஹெட்ஸ், அவன் பெற்றால். இஃப் யூ சேவ், நீ சேமித்தால் காப்பாற்றினாள். இஃப் யூ சேவ், நீ சேமித்தால் காப்பாற்றினாள். இஃப் ஹி டஸ், அவன் செய்தால். இஃப் ஹி டஸ், அவன் செய்தால். இஃப் ஹி டஸ். இஃப் யூ டூ, நீ செய்தால். இஃப் யூ டூ, நீ செய்தால். இஃப் ஹி டஸ், அவன் செய்தால். இஃப் யூ நோ, உனக்கு தெரிந்தால். இஃப் யூ நோ, உனக்கு தெரிந்தால். இப் தே கம், அவர்கள் வந்தால். இப் தே கம், அவர்கள் வந்தால். இஃப் யூ கம், நீ வந்தால். இப் தே கம், அவர்கள் வந்தால். இஃப் ஹி கம்ஸ், அவன் வந்தால். இஃப் ஹி கம், நாங்கள் வந்தால். இஃப் ஹி கம், நாங்கள் வந்தால். இஃப் ஐ கம், நான் வந்தால். இப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட் ஃபார்ம் கூட இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட சேர்ந்தது. ஃபஸ்ட்டு இஃப் சேர்ந்த கிளாஸ் இஃப் கிளாஸ், இது கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த இஃப் கிளாஸை நம்ம பயன்படுத்தினாலும் அடுத்தது ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அது ரிசல்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிசல்ட் கிளாஸ் எப்படி அமையுது, கண்டிஷனல் கிளாஸ் எப்படி அமையுதுங்கிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கண்டிஷன் அப்படின்னா இஃப் கிளாஸ் இருந்தது கண்டிஷனல் கிளாஸ். இஃப் வி கோ தேர், அந்த கண்டிஷனல் கிளாஸ் முடிகிற இடத்துல நம்ம வந்து கமா ஒன்று போட்டுக்கணும். ரிசல்ட் கிளாஸை முன்னாடியும் கொண்டாந்து வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். இஃப் யூ கோ தேர், நீ அங்கே போனால். ஐ ஆல்சோ கம் வித் யூ, நான் கூட உன்னோட வரேன். நீங்கள் அங்கே போனால் நான் கூட உன்னோட வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது கண்டிஷனல் கிளாஸ். ஃபர்ஸ்ட் உள்ளது கண்டிஷனல் கிளாஸ், ரெண்டாவது உள்ளது ரிசல்ட் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸுக்கு ரிசல்ட் இஃப் கிளாஸ் முன்னாடி வந்துச்சுனாக்கா நடுக்குள்ளே கம்மா கண்டிப்பாக வரும். இஃப் யூ ஹீட் ஐஸ், இட் மெல்ட்ஸ். நீங்கள் அல்லது நீ பனிக்கட்டி வெப்பநிலைத்தினால் அது உருகும். இஃப் யூ ஹீட் ஐஸ், இட் மெல்ட்ஸ். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், நீ வேகமாக நடந்தால். யூ கெட் டயர்டு சூன். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், யூ கெட் டயர்டு சூன். நீ வேகமாக நடந்தால் யூ கெட் டயர்டு சூன். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் முன்னாடி இருக்கும். ரெண்டாவது சென்டென்ஸ்லையும் கண்டிஷனல் கிளாஸ்லையும் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கும். இஃப் கிளாஸ்லையும் ரிசல்ட் கிளாஸ்லையும் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது. அது ஃபஸ்ட் டைப். அதில் 4 டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்துட்டு இருக்கோம். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், யூ கெட் டயர்ட் சூன். நீ வேகமாக நடந்தால் விரைவில் சோர்வு விடுவாய். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், யூ கெட் டயர்டு சூன். இதே மாதிரிக்கு அமையும். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், ரெண்டாவது இருக்கிறது சிம்பிள். இஃப் யூ கோ தேர், நீ போனால். இது சிம்பிள் ப்ரெசன்ட்ஸில் இருக்குது. ஐ ஆல்சோ கம் வித் யூ, நான் கூட உன்னோட வருவேன். ரிசல்ட்டுக்கு இதுலேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது. இது ஃபஸ்ட் டைப்பு, சிம்பிள் ப்ரெசன்ட் டு சிம்பிள் ப்ரெசன்ட். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரிசல்ட் கிளாஸை முன்னாடி கொண்டாந்து பார்க்குறோம். இப்படியும் பண்ணலாம். அதில் கமா எடுத்துடணும். நீங்கள் கமா வராது. இஃப் ஆல்சோ கம் வித் யூ, நான் கூட உன் கூட வரேன். இஃப் யூ கோ தேர், நீ போன. யூ கெட் டயர்ட் சூன் இஃப் யூ வாக் ஃபாஸ்ட். நீ வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவ வேகமாக நடந்தால் அப்படின்னு. இஃப் கிளாஸ் பின்னாடி போயிடுது. இப்படியும் நம்ம அந்த சென்டென்ஸை மாற்றி எழுதலாம். ரிசல்ட் கிளாஸை முன்னாடியும் பின்னாடி இந்த கிளாஸ் பேசக்குள்ள அப்படி நம்ம பேசலாம். இஃப் யூ ஃபீல், கோ டு பெட், நீ போ. யூ கோ டு பெட், நீ போ இதுக்கு படுக்கைக்கு போ. இஃப் யூ ஃபீல் ஸ்லீப்பி, நீ வந்து தூக்கமாக உணர்ந்தீங்கன்னா படுக்கைக்கு போ அப்படின்னு சொல்கிறது. அது ஃபஸ்ட் எடுக்கும். இஃப் யூ பின்னாடி வரும் இஃப்ங்கிறது. இந்த பாருங்க, இது மாரி வரும். டைப் 2 எப்படி இருக்குனாக்கா, ஃபஸ்ட் எடுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்தது, ரெண்டாவது சிம்பிள் ஃபியூச்சர். கண்டிஷன் கிளாஸ் வந்து இஃப் வந்து முன்னாடி இருக்கும், ரிசல்ட் கிளாஸு பின்னாடி. இஃப் யூ கால் மீ, ஐ வில் கம். நீங்கள் என்னை அழைத்தால். இஃப் யூ இன்வைட் மீ, நீ என்னை அழைத்தால். ஐ வில் கம், நான் வருவேன். நீங்கள் என்னை அழைத்தால், கூப்பிட்டால் நான் வருவேன். ஐ வில். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும், ரெண்டாவது இருக்குது சிம்பிள் ஃபியூச்சர்லையும் இருக்குது. இது டைப் 2, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கிறது டைப் 2 கண்டிஷனல் கிளாஸில். கண்டிஷனல் கிளாஸ் இஃப் வந்து இஃப் யூ கால் மீ, ஐ வில் கம். ஐ வில் கம்ங்கிற ரிசல்ட். இப்போ ஐ வில் கம், இந்த ஐ வில் கம் முன்னாடி போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வில் கம் இஃப் யூ கால் மீ, நான் வர்றேன் நீ அழைத்தால் அப்படின்னு கூட சொல்லலாம். இஃப் யூ கால் மீ, ஐ வில் கம், இப்படி மாற்றி சொல்லலாம். கண்டிஷன் கிளாஸ், ரிசல்ட் கிளாஸ். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் ப்ளஸ் சிம்பிள் ஃபியூச்சர். இதில் நம்ம சென்டென்ஸ் நிறைய பிறகு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இதை சும்மா ஒரு பேசிக்காக இதுவும் கற்றுங்க. இஃப் தே இன்வைட் மீ, அவர்கள் என்னை அழைத்தால். இஃப் தே இன்வைட் மீ, அவர்கள் என்னை அழைத்தால். ஐ வில் அட்டெண்ட், நான் கலந்து கொள்வேன். இஃப் தே இன்வைட் மீ, அவர்கள் அழைத்தால். ஐ வில் அட்டெண்ட், நான் கலந்து கொள்வேன். இஃப் தே இன்வைட். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், யூ வில் கேட்ச் த ட்ரெயின். நீ வேகமாக நடந்தால் நீ ரயிலை பிடிப்பாய். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், இஃப் யூ வாக்னா நீ நடந்தால், ஃபாஸ்ட்னா வேகமாக நடந்தால். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட்,
இஃப் யூ வாக்னா நீ நடந்தால், இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின். நீ வேகமாக நடந்தால் நீ ரயிலை பிடிப்பாய். இஃப் ஹி வாக்ஸ் அவன் வேகமாக வாக்ஸ் ஃபாஸ்ட். இஃப் ஹி வாக்ஸ்னாக்கா அவன் வேகமாக நடந்தால், அவன் நடந்தால். இஃப் ஹி வாக்ஸ் ஃபாஸ்ட்னா அவன் வேகமாக நடந்தால், ஹி வில் கேட்ச் த ட்ரெயின் அவன் ஒரு ரயிலை பிடிப்பான். அவன் ரயிலை பிடிப்பான். இஃப் ஹி வாக்ஸ் ஃபாஸ்ட் ஹி வில் கேட்ச் த ட்ரெயின். If you study hard, you will pass the examination. If you study hard, you will pass the examination. கஷ்டப்பட்டு படித்தால் தேர்வில் வெற்றி பெறுவாய். If you study hard, you will pass the exam. இப்போ வந்து ரிசல்ட் கிளாஸ் முன்னாடி வச்சு பார்க்கலாம். முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கா ரிசல்ட் கிளாஸ் முன்னாடி ஐ வில் கம் இஃப் யூ கால் மீ. நான் வர்றேன் நீ கூப்பிட்டால். ஐ வில் கம் இஃப் யூ கால் மீ. நான் வருவேன் நீ கூப்பிட்டால். ஐ வில் அட்டெண்ட் இஃப் தே இன்வைட் மீ. நான் கலந்து கொள்வேன் அவர்கள் அழைத்தால். இஃப் தே இன்வைட் மீ ஐ வில் அட்டெண்ட். இஃப் தே இன்வைட் மீ நான் கலந்து கொள்வேன் அவர்கள் அழைத்தால். இப்போ லாங் சென்டென்ஸ் எப்படி அமையுதுன்னு பாருங்கள். இஃப் ஐ கெட் ஆங்க்ரி ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ. எனக்கு கோவம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத இஃப் ஐ கெட் ஆங்க்ரி எனக்கு கோவம் வந்தால். இஃப் ஐ கெட் ஆங்க்ரி. இஃப் ஐ கெட் கங்க்ரி எனக்கு பசி வந்தால். இஃப் ஐ கெட் கங்க்ரி எனக்கு பசி வந்தால் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ. எனக்கு பசி வந்தால் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னால் இஃப் ஐ கெட் கங்க்ரி ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ. இஃப் ஐ கெட் கேபி நான் மகிழ்ச்சி அடைந்தால். இஃப் ஐ கெட் கேபி நான் மகிழ்ச்சி அடைந்தால் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ. இதுமாரி சென்டென்ஸ் வந்து மாற்றி நிறைய பேசலாம். இஃப் ஐ கெட் ஆங்க்ரி ஐ டோன்ட் நோ. அது கிடைத்தால். இஃப் ஐ கெட் தட் அது எனக்கு கிடைத்தால் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ அப்படின்னு சொல்லலாம். அதுமாரியே எனக்கு கோவம் வந்தால் இஃப் ஐ கெட் ஆங்க்ரி ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ. எனக்கு கோவம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. வாட் ஐ வில் டூனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ. இஃப் ஹி கெட்ஸ் ஆங்க்ரி ஹி டசன்ட் நோ வாட் ஹி வில் டூ. அவனுக்கு கோவம் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. எனக்கு அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறது எனக்கு இந்த டைப்பிங் மிஸ்டேக்கு. அவனுக்கு இஃப் ஹி கெட்ஸ் ஆங்க்ரி ஹி டசன்ட் நோ வாட் ஹி வில் டூ. அவனுக்கு கோவம் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கு தெரியாது. இஃப் தே நோ அபவுட் மீ அவர்களுக்கு என்னை பற்றி தெரிந்தால். தே நோன்னா தெரிந்தால். இஃப் தே நோன்னா அவர்களுக்கு தெரிந்தால். இஃப் தே நோன்னா அவர்களுக்கு தெரிந்தால். இஃப் தே நோன்னா அவர்களுக்கு தெரிந்தால். அபவுட் மீனா என்னை பற்றி, அதாவது அவர்களுக்கு என்னை பற்றி தெரிந்தால். இஃப் தே நோ அபவுட் மீ தே வில் ஆஸ்க் யூ அவர்கள் உன்னை கேட்பார்கள். இஃப் தே நோ என்னை பற்றி தெரிந்தால் அவர்கள் கேட்பார்கள். இஃப் தே நோ யூ அவர்களுக்கு உன்னை தெரிந்தால். இஃப் தே நோ யூ உன்னை தெரிந்தால். தே வில் ஆஸ்க் அபவுட் மீ என்னை பற்றி கேட்பார்கள். அவர்கள் என்னை பற்றி கேட்பார்கள். இஃப் தே நோ யூ அவர்களுக்கு உன்னை தெரிந்தால். தே வில் ஆஸ்க் அபவுட் மீ அவர்கள் என்னை பற்றி கேட்பார்கள். இஃப் ஐ ஹேவ் டைம் எனக்கு டைம் இருந்தால். இஃப் ஹேவ் ஏ டைம் ஐ வில் ஹெல்ப் யூ எனக்கு நேரம் இருந்தால் நான் உனக்கு உதவி செய்வேன். ஐ வில் ஹெல்ப் யூ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸும் அங்கிட்டு சிம்பிள் ஃபியூச்சரும் இருக்கும். இஃப் யூ ஈட் ஹெல்த்தி ஃபுட் நீ ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் யூ வில் ஹெட் ஹெல்த்தி லைஃப் நீ வந்து ஹெல்த்தி லைஃப் அடைவாய். இப்போ வந்து ரிசல்ட் கிளாஸை பின்னாடி கொண்டாந்து பேசலாம். யூ வில் ஹெட் ஹெல்த்தி லைஃப் நீ வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுவாய். எப்போன்னா இஃப் யூ ஈட் ஹெல்த்தி ஃபுட் நீ வந்து அதுமாதிரி இப்போ கண்டிஷனல் கிளாஸை பின்னாடியும் கொண்டு போய் நம்ம பேசலாம். யூ வில் ஹெட் ஹெல்த்தி லைஃப் இஃப் யூ ஈட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு நம்ம வந்து கண்டிஷனல் கிளாஸை பின்னாடி கொண்டு போய் நம்ம பேசலாம். இஃப் ஐ ஹேவ் ஏ டைம் ஐ வில் ஹெல்ப் யூ இஃப் ஐ ஹேவ் டைம் அப்படின்னு மாற்றியும் பேசலாம். அதனால் தப்பு கிடையாது. கிராமட்டிக்கல் எரர்லாம் கிடையாது. அது ரிசல்ட் கிளாஸ் முன்னாடியும் கொண்டு போகலாம். இஃப் கிளாஸை பின்னாடியும் கொண்டு போகலாம். ஆனால் கம்மா வராது. எழுதக்குள்ள எனக்கு பார்த்தீங்கன்னா கம்மா வராது. அவ்வளோதான். இஃப் ஐ ஹேவ் டைம் ஐ வில் ஹெல்ப் யூ. அப்போ ஐ வில் ஹெல்ப் யூ இஃப் ஐ ஹேவ் டைம் அப்படின்னுக்குள்ள அங்கே கம்மா இடையில வராது. இஃப் தான் அங்கே இதை கன்ஜங்ஷனாக பயன்படுது. இதுமாரி வந்து கண்டிஷனல் கிளாஸில் உள்ள 2 டைப் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 3-4வது டைப் அப்புறம் பார்ப்போம். இந்த இஃப் யூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட் டைப் என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு கண்டிஷனல் கிளாஸில் இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட்டு. ஸோ டைப் 2 வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டு சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கும். இஃப் யூ கோனா நீ போனால். இஃப் யூ கெட்டுனா நீங்கள் பெற்றால். இஃப் யூ சேவ் நீ சேமித்தால். இஃப் யூ டஸ் அவன் செய்தால். இஃப் தே கம் அவர்கள் வந்தால். இதுமாரி இருக்கும். பின்னாடி வர்றது இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்கும். இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இதுமாதிரி நம்ம ப்ராக்டிஸுக்கு நிறைய சென்டென்ஸை வந்து பின்னாடி வந்து இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பார்த்துட்டு இருக்க மாதிரிக்கே இஃபை முன்னாடி போட்டு நிறைய சென்டென்ஸை நம்ம உருவாக்கி பின்னாடி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறோம். அடுத்து ப்ராக்டிஸுக்காக நிறைய சென்டென்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.